ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான சட்னி ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 சேர்த்திக்கோங்க. வரமிளகா 3, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 6 பல்லுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது 4 பேர்த்துக்கு தேவையான அளவு சட்னி. பெரிய வெங்காயம் 2 சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி அதோடு சேர்த்திக்கலாங்க. வெங்காயமும் சேர்த்தலாம். இது நம்ம காரமாக செய்கிற சட்னி, அதனால் பெரிய வெங்காயமும் வரமிளகாயும் சேர்த்தும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே இதோடவே சேர்த்திக்கலாம். நாட்டு தக்காளி தாங்க. இதுவும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு வேணாலும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டாலே மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதங்கி கிடைக்கும். நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கிறேன். புதினா 2 கைப்பிடி அளவு நான் சேர்த்திக்கிறேன். சட்னிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா தக்காளியும் புதினாவும் தான். அதில் புதினா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதக்குனா போதும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துனா போதும். ஓரளவு கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்குனா புதினாவோட ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும். இது புதினா தக்காளி சட்னி தான். இந்த அளவு வதங்கி வந்தால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா தீனா சொல்லி கொடுத்தது தான். நான் வீட்டில் அடிக்கடி செய்வேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த அளவு அரைச்சா போதுங்க. நம்ம கெட்டியாக அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் காரமாக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப விருப்பம்னா இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டு இப்படியே நம்ம வச்சுக்கலாம். தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியோடு இதுக்கு ஈக்குவலாக தண்ணி கலக்குவாங்க கடைகளில். இட்லிக்கு மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம தண்ணியும் கலக்கிக்கலாம். அதான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தண்ணி ஈக்குவலாக கலந்தாச்சு. இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்கும், சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. ஐயோ, ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.